ஞானாம்பிகை உடனாய காலத்திநாதருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். நாம் என்று சொல்லவும் கேட்கவுமாக இருக்கின்ற பகுதி அட்டமா சித்தி அருளிய திருவிளையாடல். அட்டமா சித்தி அருளிய திருவிளையாடல் திருவாசகம் படிக்கிற போது நம்ம அதை தெரிஞ்சிருக்கோம். பட்ட மங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும். ஆமா, அப்போ ஏற்கனவே அங்க சில செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நாம மீண்டும் 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 நாம நல்ல செய்திகளை கேட்டு நெஞ்சத்தில தேக்கி வச்சுக்கணும். நாம எப்போதும் அதை வெளியில விடாம பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். நாம் இப்போ பாண்டிய நாட்டில் மதுரையில் குலபூடனன் ஆகிய பாண்டிய மன்னன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். யாருப்பா அவன்? குலபூடனன் என்ற அரசன். ஆமா, அவன் எந்த நேரமும் மதுரையில் எழுந்தருளி இருக்கிற மீனாட்சி சொக்கநாதரை நினைந்து நினைந்து ஆமா போற்றக்கூடிய நடைமுறை பழக்கங்கள் உடையவனாக இருப்பவன். ஆமா, அந்த வரலாற்றை சொல்லுகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா, எல்லாம் வல்ல சிவபரம் பொருள் கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து, எங்க அமர்ந்து? கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து. வேதபுரியில பாக்குறோமா அந்த மரத்தை? வேதபுரியில பின்னால. நாம பல ஆண்டுகளாயா நான் ஒருத்தர் கேட்டாரு, அந்த கல்லால மரம் எங்கய்யா இருக்கு அப்படின்னு. நீங்க தான் கேட்டீங்களா? ஆமா, அந்த சனகாதி முனிவர்கள் 4. சனகாதி முனிவர்கள் 4. யார் யாரு அதனால தெரிஞ்சுக்கணும். சனகர் 1, சனந்தனர் 2, சனாதனர் 3, சனற்குமாரர். மனசன் வச்சுக்கணும். யாராவது கேட்டா நான் சொல்லணும். ஆமா, சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் என்ற 4 உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி நம்முடைய வணக்கத்திற்குரிய ஓம்காரானந்த சுவாமி அதை சொல்லுவார். கல்லாலின் புடை அமர்ந்து. அப்புறம் என்ன ஆச்சு அடுத்து? 6 அங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. பாருங்க, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. எப்படி சொல்றாரா? சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். பவத்தொடக்கைன்னா பிறப்பு. மீண்டும் 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 பிறந்து இருக்கிற அந்த நிலையை மாற்றி முக்தி நிலை அடைவது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சொல்லாமல் சொல்லுகிறார். தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி அதுதானே பண்றாரு. இப்படி வச்சுட்டு இருக்காரு, கைய இப்படி வச்சுட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப வேடிக்கையால. ஆமா, 2 பேர் அங்க போனான். சிவன் கோயிலுக்கு 2 பையங்க போனான். அப்படியே சுத்தி சுத்தி வந்தான். தெற்கு பக்கத்துல ஒரு சாமி உட்கார்ந்து இப்படி வச்சுட்டு இருக்காரு. ஆமா, அவன் கேட்டான், ஏன்டா அந்த சாமி கையை எப்படி வச்சுட்டு இருக்கிறாரு? ஒரு பையன் கேட்டான். அவனுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. அந்த நேரம் என்ன மாதிரி ஒரு ஆள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு. ஐயா ஐயா, இந்த சாமி ஏன் கையை எப்படி வச்சுட்டு இருக்காரு? படா, இது சொல்றதுக்கு நான் அங்க இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சாமி விட்டு இடையில வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு. சரி வா அப்படி. கோயில்ல மணி அடிக்கிறாரு பூசாரியார், சிவாச்சாரியார். அவர்கிட்ட போய், ஐயா ஐயா, நம்ம கோயில்ல
தெற்கு பக்கமா ஒருத்தர் உட்காந்து கையை அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு என்னையா அர்த்தம்? ஏண்டா வர்றவங்களுக்கு நான் பூஜை மணி தீவாராதனை காட்டி மணி அடிச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுக்கறதா வரவங்க கேட்கறவங்களுக்குலாம் பதில் சொல்றதுக்கா நம்ம பக்கத்துல போ அப்படின்ட்டான். ஒருவரும் பதில் சொல்லலை. அப்பா அம்மா முடிவு பண்ணா, நீ உங்க வீட்டுல போய் கேளு, நான் எங்க வீட்டுல போய் கேட்கிறேன், நாளைக்கு இதே இடத்துல சந்திச்சு நாம ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படி வேகமா வீட்டுல அடுப்படியில் அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தா. நேரம் அம்மா அம்மா கோயிலுக்கு போனோம்மா அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு. அடே என் பிள்ளை கோயிலுக்கு போயிருக்கா, அது சிவன் கோயிலுக்கு போயிருக்கானா? அது வாழ்க்கையில நல்ல காரியம். இன்னைக்கு அது இல்லைம்மா, அங்க ஒரு சாமி தெற்கு பக்கமா உட்காந்து கையை இப்படி வச்சுட்டு இருக்காரு. ஏமா வச்சிருக்க? அடே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்துடுவாரு, இலையை போடு சாப்பாடு போடு தட்டரு அப்படின்னு விரட்டுவாரு. இல்லையா, அதுக்குள்ள நான் சமைச்சு முடிக்கணும், நீயாச்சும் உங்க அப்பாவாச்சும் உங்க அப்பாட்ட கேளு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது. அப்பா வேகமா ஆபீஸ்ல இருந்து வேகமா வந்தாரு. அப்பா அப்பான்னா, என்னடாப்பா? நான் கோயிலுக்கு போனப்பா. எந்த கோயிலுடா? சிவன் கோயிலுக்கு போனேன். அதே பரவாயில்லையே, சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன். அது சரிப்பா, அங்க ஒரு சாமி தெற்கு பக்கமா அப்படி உட்காந்து கையை இப்படி வச்சுட்டு இருக்காரு, அதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். ஏண்டா என்னை ஆபீஸர் தான் கேள்வி மேல கேள்வி கேட்டிய உயிரை வாங்கிறாங்க, அதாவது தப்பிச்சு இங்க வந்தாலும் நிம்மதியா இருக்கலாம் பார்த்து இங்கேயே இல்லையா கேள்வி மேல கேள்வி படம் அப்படின்ட்டாரு. அதே கதை தான் அங்கேயும். அடுத்த நாள் 2 பேரும் அதே இடத்துக்கு வந்தான். என்னடா உங்க வீட்டுல? தெரியல. உங்க வீட்டுல? தெரியல. 2 பேரும் ஏண்டா இந்த சாமி கையை இப்படி வச்சிருக்காரு? திடீர்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி. சாமி பொடி போறார். எப்படி? சாமி பார்த்துருப்பான் போட்டுக்கு, பக்கத்து வீடு இல்லை, அவங்க வீடுல யாரும் இருக்கலாம்ல. இல்லைன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? பார்த்துருக்கார். சாமி பொடி போறார். நம்ம சமய உண்மைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதே கிறிஸ்தவ சமயமா இருந்தா, இஸ்லாம் சமயமா இருந்தா, அவங்க மத போதனை தத்துவங்களை எல்லாம் சின்ன வயசுலயே சொல்லி தர்றாங்க. நமக்கு நாமும் தெரிஞ்சுக்கல, நாமே தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைகள் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஆமா, ஏன் அப்படி வச்சுட்டு இருக்காங்க. சிவம் இவர் யாரு? ஆமா, இது பதிவா? பதி கடவுள் சிவம். இது பசு உயிர் நாம. இவர் பதி சிவம், பசு உயிர் நாம. இது பாசங்கள் 3 பற்றுகள்: ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கண்மம், மாயை. இப்ப அவர் நமக்கு சொல்றாராம். இவர் என்ன சொல்றாரு? இந்த பசுவாகிய உயிர் எப்போது எங்க சேர்ந்திருக்குப்பா? இதோட சேர்ந்திருக்கு. இவர் தனியா நிக்கிறாரு. இந்த உயிர் எங்க நிக்குது? ஆணவம், கண்மம், மாயை. இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்ப அது என்ன சொல்றாராம்? இந்த பாசங்களிலே இருந்து நீங்கி பதியாகிய என்னிடத்திலே வந்து சேர்கார். பாசங்களிலே இருந்து நீங்கி பதியாகிய என்னிடத்திலே வந்து சேர்க என்று நமக்கு சொல்லாமல் சொல்றாரு. சொல்லாமல் சொன்ன வரை அவர் எப்படி சொல்லாமல் சொல்ற வரா? அவரும் சொல்லாமல் சொல்றாரா? நாம நினையாமல் நினையணுமா? சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். எப்படிமா நம்ம பெரியவங்க இவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ ஆமா, இந்த நிலையில சனகாத முனிவர் அகன்ற பிறகு தனியே இருந்தார் சிவபரம்பொருள். இப்போது அன்னையாகிய பராசக்தி சிவசக்தி உமையவள் வருகிறாள். ஆமா, அவளுக்கு என்ன பேரு? சக்தின்னு பேரு. என்ன பேரு? சக்தின்னு பேரு. இவருக்கு என்ன பேரு? சிவம்னு பேரு. அவன் என்ன சொல்லுவான்? சக்தி இருந்தா செய்யடா, இல்லைன்னா சிவமேனு கடை. சக்தி இருந்தா செய்ய, இல்லைன்னா சிவமேனு கடை. அப்போ
சிவத்தை இயக்குவது எது? சக்தி. சிவத்தை இயக்குவது எது? ஞானியர்கள் என்ன சொல்றாங்க? இப்போ சிவம் பூப்பா, சக்தி மனம். எப்படி? சிவம் பூ, சக்தி மனம். சிவம் சூரியன், ஒளி சக்தி. ஒளி இல்லைன்னா, சக்தி இல்லைன்னா எதுவும் நடக்கல அப்படின்னு பொருள் அதுக்கு. அப்போ சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை. அப்படி அதனாலதான் இரண்டரை கலந்து அவர்கள் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த அம்மா தன்னுடைய தலைவன் அருகிலே வந்தார். கையில வெற்றிலை சுருளாம்பா. எப்படிப்பா? வெற்றிலை சுருள். அதாவது பக்குவமா வெற்றிலைய எல்லாம் சேர்த்து கீடா வச்சுங்களேன். தனித்தனியா பாக்கு வேற, வெத்தலை வேற, அப்புறம் சுண்ணாம்பு வேற, போதாததுக்கு புகையிலை வேற சில பேருக்கு இல்லையா? அப்படிலாம் இல்லாம பீடா வைக்கிறவ எல்லாம் சேர்த்து வச்சிடாருல்ல. அது மாதிரி இந்த அம்மா வெற்றிலை சுருள் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை அவளோடு வாங்கி வாயிலே போட்டு மென்று உமிழ்கிறார், மகிழ்கிறார். இப்போ இந்த வரலாற்றை சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, இப்ப அவன் போகியாக மாறிட்டானா. யாரு? சிவபெருமான். யோகியாக இருந்தவன் இப்ப என்ன? போகி. போகின்னா அனுபவிக்கிறவன் அர்த்தம். எதையும் வேண்டாது யோக நிலையிலிருந்து யோகியாக இருக்கின்ற சிவபரம்பொருள் அன்னை பராசக்தி கொண்டு வந்து கொடுத்த அந்த தாம்பூலமாகிய வெற்றிலை சுருளை வாயில போட்டு மென்று உமிழ்கிற போது இப்போ அவன் போகியாகி வந்து விட்டார் என்று சொன்னான். இந்த நிலையில் இருவரும் அமர்ந்திருக்கிற போது கார்த்திகை பெண்கள் வர்றாங்களாம். யார் வர்றது? கார்த்திகை. யார் அந்த கார்த்திகை பெண்கள்? சரவண பொய்கையில். எங்க? சரவண பொய்கையில் அறுவரையும் குழந்தைகளாக இருந்த 6 குழந்தைகளையும் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தவர்கள் யாரு? கார்த்திகை பெண்கள். அவங்கதான் நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவர்கள். பெற்ற தாயும் சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, உள்ளபடியே வளர்த்தவ யாரு? இந்த கார்த்திகை பெண்களாக இருக்கிற 6 பெண்கள். ஆமா, அவங்க சிவபரம்பரை நாடி வர்றாங்களாம். எப்படி வர்றாங்க? அது ஒரு 3-4 பாடல்களை வர்ணிக்கிறாருப்பா. சிவவேடம் பூண்டு வருகிறார்களாம். எப்படி? சிவவேடம். உடம்பு முழுவதும் திருநீர். 16 இடங்களில பூசணும்னு சைவம் சொல்லுது. எத்தனை இடங்கள்ல? ஆமா. அப்போ சிவவேடம் பூண்டு உடம்பு முழுவதும் திருநீர் அணிந்து உருத்தராக்க மாலை அணிந்து காதுகளிலே கமண்டலம் வந்து கையிலே காப்பு எல்லாம் பூண்டு அப்படியே பார்த்தா சிவபெருமானை போல தோற்றத்துல சிவவேடம் பூண்டு அவர்கள் வந்தார்கள். சிவபெருமானை நோக்கி நெடுஞ்சான்கடையாக வீழ்ந்து திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு திருவடி தீட்சை. என்ன தீட்சை? ஆமா, தீட்சையில திருவடி தீட்சை. ஸ்பர்ச தீட்சை, தொட்டு. ஆமா, நயன தீட்சை. என்னப்பா? நயன தீட்சை, கண்ணாலே பார்த்த உடனே அப்படி அவர்களுக்கு தந்து, உங்களுடைய பக்திக்கு நான் மெச்சினேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? யார் கேட்கறது? சிவபெருமான் கேட்கிறது. பெருமானே, எங்களுக்கு அட்டமா சித்திகளை உபதேசம் செய்து அருள வேண்டும். அட்டமா சித்திகளை உபதேசம் செய்து அருள வேண்டும். அட்டம்னா 8பா. சித்தின்னா சித்து விளையாட்டு,
மான்னா பெரிய சித்து, அட்டம்னா 8, அஷ்டத்துக்கு பாலகர்கள் சொல்றோம்ல, அதான் 8. அட்டமா சித்திகளை எங்களுக்கு அருள வேண்டும் என்று அவங்கள அவன் பெருமானிடத்துல வேண்டினார்கள். அப்போது சிவபெருமான் சொன்னார், அதோ இங்க பக்கத்துல இருக்காதுல யாரு, எங்கும் நிறைந்திருக்கிறவள், சொன்ன சொல்லலையா பராசக்தி அன்னை, எங்கும் பரிபூரணமாக நிறைந்து இருக்கிறார் சக்தி இதோ இருக்கிறார் இல்லையா. ஆமா, அந்த சக்தி ஆகிய உண்மையவரிடத்துல நீங்கள் வேண்டி அட்டமா சித்திகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். சக்தி ஆகிய உண்மையவரிடத்துல வேண்டி அட்டமா சித்திகள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமா, அப்போ சொன்னாங்களாம், இந்த அட்டமா சித்திகள் இருக்கு, அது 8ம் என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் அப்புறம் சொல்றேன். உமையவளுக்கு சேடி பெண்களாம்பா. சேடி பெண்கள் என்ன, பணிப்பெண்கள், பணி செய்கிறவர்கள். கைலாயத்தில் அம்மை இருக்கிற போது அந்த அம்மைக்கு இந்த பெண்கள் அட்டமா சித்திகளாக இருக்கிற அந்த அவர்கள் அதை பணிவிடை செய்யற அவங்கதான் அட்டமா சித்தியாக இருந்த பெண்கள் தான் பின்னாலே இறைவனுடைய திருவுருள் அவங்க அத்தனை பேரும் சித்திகளாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே அவளை சிந்தித்து, உண்மை அவளை சிந்தித்து நினைந்து நீங்கள் அவரிடத்தில் வேண்டி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. சரி, அப்போ என்ன பாருங்க, சொன்ன உடனே அவங்க சொன்னவரு அத்தம்மா சித்தி அந்த அம்மாட்ட கேட்டுங்கன்னு சொன்னவரு, இவருமே முடிந்த அளவுக்கு அட்டமா சித்தி சுருக்கமா சொல்லி முடிச்சாலாம். சரி, அந்த அம்மாட்ட கேட்க சொன்னாரு, நாம முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம். பெருமான ஓரளவுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சரி சிவனேன்னு அந்த அம்மாட்ட போனாங்களாம். விரும்பி போகலையா, ஒரு அலட்சியமா. ஆமா, நீ என்ன சொல்றது, எங்க அப்பா எனக்கு முதல்லயே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அலட்சியமா போய், ஆமா சித்துக்களை எல்லாம் அட்டமா சித்தி அத்தனையும் அலட்சியப்படுத்தினாங்கல்ல, அந்த அம்மா மனம் வச்சா அட்டமா சித்தி அத்தனை இவர்களுக்கு மறந்து போச்சான். என்னையவா நீங்க அலட்சியப்படுத்துறீங்க, எங்க வந்து விளையாட்டு காட்டுறீங்க, அவர் தான் விளையாடுறாரு, அவர் தான் தானே விளையாடுறவர், திருவிளையாடல் பண்ற அவர் தானே, அவர் தான் திருவிளையாடல் பண்றா, நீங்க வந்து எங்கிட்ட மறந்து போக கடவுள் அப்படின்னு உடனே அட்டமா சித்தி அத்தனை மறந்து போயிடுச்சு. சிவபெருமானிடத்துல போய் திரும்ப வேண்டினார்கள். சிவபெருமான் சொன்னார், சக்தியை நீங்க அலட்சியப்படுத்தலாமா, அது மிகப்பெரிய பாவம் அல்லவா, தவறு அல்லவா, ஆகவே உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறேன். பதறி போனாங்க. தண்டனையா? ஆமா, என்ன அப்படின்னா, பட்டமங்கலம் என்ற திருத்தலத்தில், எங்கப்பா பட்டமங்கலம் என்ற அந்த திருத்தலத்தில் ஆலமரத்தின் அடியில், பட்டமங்கலம் என்ற திருத்தலத்தில் ஆலமரத்தின் அடியில் நீங்கள் கற்பாறைகளாக கிடப்பீர்களாக. கல்பாறை போனோமாப்பா, அங்க போனோமா, எங்க போனோம், போனோம் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஊருக்குப்பா போனோம், எனக்கு மறந்து வச்சா, திருப்புத்தூர், திருத்தெளிநாதர், திருக்கோஷ்டியூர், சௌனி நாராயண பெருமாள், அங்கிருந்து பட்டமங்கலத்துக்கு வந்தோம்.
இப்ப நினைப்போதா? ஆமா, இப்படி போய் அப்படி வந்தோம். ஆமா, திருப்பத்தூருக்கு போனோம். திருத்தலிநாதர் குன்றக்குடி ஆதீனத்துக்குரிய கோயில் அது. அதுல இருந்து இப்படி போனோம் நேரம் அங்க கோஷ்டியூருக்கு, திருக்கோட்டியூருக்கு போய் சௌமிய நாராயண பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டோம். அப்படியே ஒரு முக்கோணம் அந்த பட்டமங்கலத்துல அந்த பாதையெல்லாம் பார்த்து அன்றைக்குமே நம்ம அதை பற்றி பேசணும், அந்த வரலாறை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் சொன்னதாக எனக்கு நினைப்பு. அப்படி பாருங்க. ஆக அவர் சாபம் போட்டார். அத்தனை பேரும் வேண்டுனாங்கல்ல, 1000 ஆண்டுகள் பாறைகளாக கிடைப்பீர்கள். எத்தனை 1000 ஆண்டு? 1000 ஆண்டா. 1000 ஆண்டு முடிகிற போது நான் வந்து உங்களுக்கு சாப விமோச்சனம் தருவேன். எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு நினைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த பெண்கள் அட்டமாசித்தைகளாகிய பெண்கள் என்ன பண்ண, வானவெளியே கார்த்திகை பெண்கள் என்ன பண்றாங்க? வானவெளியே அப்படியே வந்து பட்டமங்கலம் என்ற தலத்திலே இறங்கினார்கள். கற்பாறைகளாக மாறி போனார்கள். ஆமா, இது அப்படியெல்லாம் பார்த்தோம். அங்க இருக்கிற அந்த போஸ்டர் எல்லாம் வழக்கமா நமக்கு சொன்னார், அதெல்லாம் பற்றி சொன்னார். அந்த கற்பாறையில அப்படி அந்த பட்டமங்கலத்தில் வந்து அப்படிப்பட்ட அட்டமாசித்தி அவர்கள். அப்போ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நாமே வந்து உங்க சாபத்தை நீக்கி பழைய வடிவத்தை தருவோம் அப்படின்னாரு. ஆமா, அப்ப வானவெளியிலே வந்து அவங்க பட்டமங்கலத்திலே அப்படியே நடக்கிறாராம். 1000 ஆண்டுகள் பற்காலமே அவங்க கடந்து கற்பாறைகளாக கிடக்கிற போது 1000 ஆண்டு ஒரு நிமிடத்துல முடிஞ்சு போச்சு போல இருக்கு. ஆமா, காலங்கள் இப்பவே நமக்கு எல்லாம் முடிஞ்சு போகுது. கையில இப்ப என்ன ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கோமே, அதை கையில வச்சுட்டு உடனே எங்க உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் ஆமா அடுத்த 5-6 நிமிடத்துல போய் சேர்ந்துருது இல்லையா? இதுவே இப்படின்னு சொன்னா, மனித ஆற்றலே இப்படி இருக்குன்னு சொன்னா, இறைவனுடைய ஆற்றல் திருவுருள் எப்படிப்பட்டது? ஆமா, 1000 ஆண்டுகள், 1000 நாளிகை கூட ஆயிருக்காது, 1000 மணி கூட வச்சுங்க அந்த மாதிரி. அங்கே வந்து அவர்கள் ஆமா பார்த்த சாபம் நீக்கினாராம். அப்படியே எழுந்து நின்றார்களாம். அது எப்படி? ஒவ்வொருடைய தோற்றம் தாமரை, அல்லி, முல்லை, ஆம்பல், காந்தல், நெய்தல், மலர் பூத்தது போல இருந்ததாம் அந்த காட்சி. அந்த பெண்கள் நின்றாங்கல்ல, எப்படிலாம் அந்த காட்சி இருந்தது அப்படின்னு சொன்னா, தாமரை, ஆமா, அல்லி, முல்லை, ஆம்பல், அதுக்கு மேல காந்தல், நெய்தல், அதுக்கு மேல மலர் பூத்தது போல இருந்தது. அப்போ அது எப்படியாவது அவருக்கு உதவி சொல்றார். பொற்கொல்லர் இரும்பை பொன்னாக்குவது போல பொன்னை இரும்பாக்குவது போல புடம் போடுறாருல, புடம் போட்டு சொக்க தங்கமாக்குறாரு. எப்படி? அறகுறையா இருக்கிறது அதையெல்லாம் நீக்கி சொக்க தங்கம் அப்படி புடம் போட்டு, அது சொல்றோம்ல, இது எப்படிங்க தங்கம் அப்படின்னு புடம் போட்டு எடுத்த சொக்க தங்கங்க. சொக்க தங்கம் அதுக்கு மேல என்ன சொல்றாரு? புடம் போட்டு எடுத்த சொக்க தங்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி அத்தனை பேர் அப்படி தோன்றினார்கள் அழகா. இப்போ அத்தனை பாருங்க. ஆக அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க? இறைவனுடைய பொன்னார் திருவடியில வீழ்ந்து வணங்கினார்கள். அப்போ அட்டமா சித்திகளையும் அவர் அந்த பெண்களுக்கு அருளினார். அட்டமா சித்தியின் பெண்களுக்கு அருளினார். அது அட்டமா சித்தி என்ன இப்ப நம்ம பார்த்துருவோம். அட்டமா சித்தி என்ன அப்படின்னா,
ஒன்றுப்பா, அட்டமா சித்தியில ஒன்று. அப்படி பாருங்க, என்ன பாட்டு பாருங்க. அனிமா, என்னதுப்பா? அனிமா. ஒன்று அனிமா. அணுவுக்குள் அணு. அணுவே கண்ணுக்கு தெரியாதது, அந்த அணுவுக்குள் அணு. அதுதான் நுழைஞ்சிருவாங்களாம். கண்ணுக்கு தெரியாத அணு, அந்த அணுவுக்கு உள்ளே கூட புகுந்து வந்துடக்கூடிய ஒரு வித்தை தான், சித்து தான். என்னது அதுக்கு பேரு? அனிமா. அட்டமா சித்தி. அனிமா, அணுவுக்குள் அணுவாய் மிகவும் நுண்ணியதாய் உருவத்தை மாற்றுதல், அது அனிமா. அடுத்தது மகிமா, உடம்பை மலை போல பெரியதாக்குது. சின்னதா அணுவாக்குறது, அதுக்கு நேர்மாறா பெரிதாக்குவது அப்படின்னா. அடுத்தது லஹிமா. என்னதுப்பா? லஹிமா. என்ன? இந்த உடம்பை காற்றை போல லேசா ஆக்குறது. காற்று போல. ஆமா, நமக்கு நம்ம உடம்பே நமக்கு சில நேரங்கள்ல நமக்கு சுமையா தெரியுது. நம்ம உடம்பு தான் அது, அதுவே நமக்கு சுமையா தெரியுது. இப்போ என்ன பண்றாங்களா, அந்த உடம்பை காற்று போல ஆக்குறாங்களா. அது ஒரு ஒண்ணு. அது என்னது? மகிமா, லஹிமா. அடுத்தது கரிமா. அடுத்தது என்னப்பா? கரிமா. அசைக்க முடியாத கனமா உடம்பாக்குறதான். அசைக்க யாரு எத்தனை பேர் கூடினாலும் அசைக்கவே முடியாது. அப்பா அசைக்கவே முடியலடா, என்ன உடம்பாது, என்ன உடம்பாது, அசைக்கவே முடியாத. ஆமா, பாரமாக்குதல் ஒன்று. அடுத்தது பிராப்தி. என்னதுப்பா? பிராப்தி. ஆமா, நினைத்ததை நினைத்தபடி அடைதல். அம்மா, எப்படி இப்படிதான் நமக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா அதனாலதான் கொடுக்கல. கிடைக்காத ஒன்று கிடைச்சாத பாதுகாக்கணும் நமக்கு தெரியாது. கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சதுன்னா, யாருக்கும் கிடைக்காத நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, இதை பாதுகாக்கணும்னு தெரியாது. உடனே என்ன பண்ணிடுவான்? ஆட்டம் போட்டுருவான். நினைத்ததை நினைத்தபடி அடைதல். ஆமா, வேண்டாமியா, இப்பதான் எங்களுக்கு வேணாம்ப்பா, என்னென்னவோ நடக்குது நாட்டுல. ஒருவேளை அந்த ஆட்கள் அதெல்லாம் பழையிருப்பான என்னமோ தெரியல. பிராப்தி, நினைத்ததை நினைத்தபடி அடைதல். அடுத்தது பிரகாமியம். பிரகாமியம். ஆமா, கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு கூடு, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு. யாரு அப்படி போனவரு? திருமூலர் சிவயோகியா வந்தவர். மூலனுடைய உடம்புல நுழைந்து திருமூலர் ஆனார்ல, நம்ம பார்த்தோம் இல்லையா? அதான் கூடு விட்டு கூடு பாய்தல். ஆமா. அடுத்தது ஈசத்துவம். என்னதுப்பா? ஈசத்துவம். வாயு, வருணன், அக்கினி முதலான ஐம்பெரும் பூதங்கள், படைப்பு கடவுளாய பிரம்மன் முதல் அத்தனை பேருக்கும் ஆணையிடும் அதிகாரம். அப்பா, காற்றே பேசு, காற்றே நெல்லு, மழையே பெய்யும், பெய்யாத. பிரம்மாவுக்கே படைப்பு, நிறுத்து, உட்காரு, எழுந்துரு என்று. ஆமா, ஈசத்துவம் என்பது ஐம்பெரும் பூதங்கள், படைப்பு கடவுளாக இருக்கிற இந்த பிரம்மா முதலியவர்களையே ஆணையிடும் அதிகாரம். அதான் கிடைக்குமா? ஆமா. அடுத்தது வசித்துவம். என்னதுப்பா? வசியப்படுத்தினா, வசியப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு தன்மயப்படுத்துறது. இதேதான்ப்பா, அனைத்தையும் தன்வசமாக்குதல். தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது, எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடு. ஆமா, இவர் கையில இருக்கு. அதுதான் வசித்துவம் அப்படின்னு சொன்னா, அனைத்தையும் தன்மயம் ஆக்குதல். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. அப்போ சிவயோகிகளாக இருக்கிறவர் இருக்காங்கப்பா,
அவங்க இது மாதிரி சித்துக்களை எல்லாம் செய்விக்க ஆற்றல் பெற்றவர்கள் சிவயோகிகள். இது மாதிரி சித்துக்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஆனால் அதை பயன்படுத்த மாட்டார், அதை பயன்படுத்த மாட்டார்கள், ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டார்கள். பொதுவா சிலவற்றுக்கெல்லாம் சில கட்டுப்பாடு உண்டியா. அது பயன்படுத்தாத வரைக்கும் தான் அதுக்கு பெருமை, பயன்படுத்தியாச்சுன்னா அதுக்கு வேலை இல்லாம போயிடும். அதனால என்ன பண்றாருன்னா அது அப்படியே அடுத்தது பாருங்க, சிவயோகிகள் இச்சித்துக்களை எல்லாம் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த சித்துக்கள் எல்லாம் அந்த சிவயோகியுடைய உடம்பிலே எது போல, நிழல் போல இருக்கும். உடம்பு விட்டு நிழல் பிரியுமா? பிரியாது. உடம்பு விட்டு நிழல் பிரியுமா? பிரியாது. ரொம்ப அற்புதமா நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்க. கணவன் மனைவிமா அப்படியே போனாங்களாம் காட்டு வழியா, கணவன் மனைவிமா. ஆமா ஐயா, இந்த வெயில் காலத்துல இப்படி காட்டு வழியில என்னை அலைய விடுறிய, ஒரு நிழல் காட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாலாம். நிழல் தானே, திரும்பி பாரு அப்படின்னு. திரும்பி பாரு, இந்த அம்மா உடம்பு நிழல், அதுல நிழல்ல நின்னுக்க அப்படின்ன. என்ன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, நம்ம உடம்பு நிழல். அப்ப அவர் சொன்னாரு, நம்முடைய உடம்பின் நிழலே நமக்கு பயன்படாது என்றால், அதான் தத்துவாங்க. அதான் நம்ம உடம்புடைய நிழலை நமக்கு பயன்படாது என்றால் இன்னொரு நிழல் நமக்கு பயன்படுமா? பயன்படாது. அப்போ வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன, தன்மை என்ன, அப்ப எப்படி நம்ம இருந்துக்க வேணுங்கிற சொல்ற தத்துவம் அதெல்லாம் என்ன. எல்லாமே பிறருக்கு உதவணும், தனக்கு தானேன்னு வச்சுக்கப்படாதான். அதுக்காகத்தான் உன்னுடைய உடல் நிழலே உனக்கு உதவாதுன்னா அப்ப நீ தேடினது இருக்குமா? அதுக்கு இது வேற இல்லையா? உடம்போட இருக்கிறது, ஒட்டி இருக்கிறது. இந்த நிழலே உனக்கு உதவலைன்னா நீ தேடி எட்ட இருக்கிறது உனக்கு எப்படி உதவும்? ஆமா, நாம் ஏற்கனவே பார்த்தோம், நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கு இல்லை, நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கு இல்லை. பசுமாட்டினுடைய பால் முழுவதும் கன்றுக்கு கிடைக்குது. அப்படியே கன்றுக்கு காட்டி அப்படியே ஒரு முட்டு முட்டி அது பாலை குடிச்சு அப்படியே விட்டு கொட்டி கட்டி இவர் கறந்துட்டு போயிடுறாரு. நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கு இல்லை, நற்பூவின் மனம் முழுவதும் சோலைக்கு இல்லை. அப்படியே பூத்து காடா கிடக்கு. எல்லாம் கிள்ளிட்டு வந்துடுறோம், அள்ளிட்டு வந்துடுறோம், கூட கூடையா கொண்டு வந்து வித்து காசாக்கி போடுறோம். அந்த சோலைக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆமா, நெல்லாரும் கதிர் முழுவதும் நிலத்திற்கு இல்லை. கதிர் விளைஞ்சு அப்படியே இருக்கு, நிலத்துலதான் விளையுது, நிலத்துக்கா கொடுக்குறோம். நாம அறுத்துட்டு வந்த போறோம், மிச்ச மீதாரிகளும் அதையே அறுத்துட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க. சில இதெல்லாம் செதறி போயிருக்கோம், அதையும் பொறுக்கி கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஆக நெல்லாரும் கதிர் முழுவதும் நிலத்திற்கு இல்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்திற்கு இல்லை. எல்லா நீரும் குளத்துக்கா? குடித நீர், துணிமணி துவைக்கிறதுக்கு, போறதுக்கு, குளிக்கிறதுக்கு. அப்படியா? பல்லாரும் கனி முழுவதும் மரத்திற்கு இல்லை. அப்படியே தொங்குது, பழுத்து பழுத்து. மரத்துக்கு ஏதாவது பயன் உண்டாது? இல்லை இல்லை, பசவுதான் பயணம். பண் அரம்பின் இசை முழுவதும் யாழுக்கு இல்லை. வாசிக்கிறாரு, நாதசுரமா இருக்கட்டும், யாழா இருக்கட்டும், வீணையா இருக்கட்டும், அந்த யாழும் வீணையும் அந்த இசையை கேட்ட மகளுக்கு யாரு கேட்கிறாங்க? அவளுக்குத்தான். அது அவளுக்கு. எல்லாமே பிறருக்கு உதவ காண்கின்றேன். என்ன சொன்னார்ப்பா? எல்லாமே பிறருக்கு உதவ காண்கின்றேன், என் வாழ்வும் பிறருக்கு உதவ வேண்டும் வேண்டும், என் வாழ்வும் பிறருக்கு உதவ வேண்டும் வேண்டும். எவ்வளவு அற்புதமான தத்துவம் தான் நமக்கு. வாசுவ மாணிக்கனார் அப்படின்னு ஒரு தமிழ் சான்றோர் இருந்தார். வாசுவ மாணிக்கனார் அப்படின்னு ஒரு தமிழ் சான்றோர். அவர் சொல்றார், எல்லாமே பிறருக்கு உதவ காண்கின்றேன், என் வாழ்வும் பிறருக்கு உதவ வேண்டும் வேண்டும். ஏதாவது
பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் நம்மால் இயன்ற ஏதாவது ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பான். எச்ச கையில காக்கா ஓட்டாதாளா இருக்க வேண்டாம். எச்ச கையில காக்கா ஓட்டாதாளா இருக்க வேண்டாம். அது என்ன போயிருமா? காக்கா ஓட்டினா கையில ஓட்டிருக்க பருக்க போய் காக்கா சாப்பிட்டுட்டு போயிருமா? எவ்வளவு பெரிய ஈவு இறக்க கருணை பாருங்க. அதான் ரொம்ப அற்புதமா நமக்கு பாரதி வாழ்க்கையில் வரும். பாரதி பட்டினியா கிடந்த பல நாள் பட்டினி. பாரதி வறுமையில அந்த மாதிரி வாடணும் ஒருத்தர் இல்லை. அவனுக்கு ஒரு அம்மா, அந்த செல்லம்மா இருக்கு, அழுப்பான். அந்த அம்மாவுக்கு தான் அத்தனை பெருமையா. பிள்ளைகளும் சாப்பிடாம இருக்கு, நாம பட்டினியா கிடக்கிறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல அடுத்த எழுத்த வீட்டுல போய் எதையோ சொல்லி கொஞ்சம் அரிசியை வாங்கிட்டு வந்து வச்சு அதை சுத்தப்படுத்தி வச்சுட்டு உள்ள போய் உலை ஏற்றிட்டு வரலான்னு உள்ள போய் அந்த அம்மா போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பாத்திரம் முறத்துல இருந்த அரிசியெல்லாம் எடுத்து அப்படியே காக்க குருவி எல்லாம் வந்து சுகமா சாப்பிடுது. காக்க குருவி எல்லாம் வந்து சுகமா பாதி மனுஷன் என்னையா செய்யற, என்ன செய்யற? ஐயா நாம எல்லாம் பட்டினியா கிடக்கிறோம், பிள்ளைகளும் பட்டினியா கிடக்கு, இப்படி பூரா காக்க செல்லம்மா இங்க வா, பக்கத்துல உட்காரு, அது பாரு என்ன அழகா, எவ்வளவு மகிழ்ச்சியா சாப்பிட்டு என்ன ஆனந்தமா குரல் கொடுக்குது. எங்கேயாவது இதை கேட்டு எவ்வளவு பசியா உனக்கு? இன்னும் இதை கேட்ட பிறகு உனக்கு பசிக்குதா? எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருப்பா. இதை கேட்ட பிறகு உனக்கு பசிக்கும் அப்படின்னு. சரி அவ்வளவுதான், இது நமக்கு வந்தது இப்படி ஒண்ணு வாச்சிருக்கு அப்படின்னு அந்த அம்மா அப்படி. அந்த அம்மா பாரதியினுடைய கூட வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கையை அந்த அம்மா எழுதியிருக்காங்க. அந்த அம்மாவே பாரதியை பற்றி தன் கணவனோடு தான் வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கை முறையெல்லாம் படிக்க 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 நினைக்க நினைக்க இனிக்குதுப்பா. நினைக்க நினைக்க இனிக்குது, அவ்வளவுதான். அப்ப பாருங்க. எனவே ஆமா, இப்ப என்ன பாச்சுங்க, எல்லாத்தையும் நான் அத என்ன பண்ணாங்க பின்னால எல்லாருமா வந்து அந்த பெண்ணு எடுத்த உமையவள் எடுத்த ஒட்டிக்கொண்டு அந்த அம்மா அறுவரும் உமையவளாகிய அந்த தாயை தியானித்தார்களாம். அறுவரும் உமையவளாகி அந்த தாயை திணித்தார்கள். ஆமா, இப்போ அதுக்கு பிறகு என்னாச்சு? அட்டமா சித்திகள் அனைத்தும் அந்த அறுவருக்கும் வந்தது. அட்டமா சித்திகள் அனைத்தும் அறுவருக்கும் கைகூடியது. ஆமா, அப்போ என்ன பண்ணாங்க பாருங்க. அவனுடைய அருளாலேதான், பெருமானுடைய அருளாலேதான் உமையவளுடைய கருணையினால் அட்டமா சித்திகள் அத்தனையும் கைவரப்பெற்று அவர்கள் தங்களுடைய சாபம் நீங்கி பட்டமா சித்திகள் அத்தனையும் கற்று தேர்ந்து கைலைக்கே போனாங்களாம். அங்கதான் கைலையில உமையவளுக்கு பணிவிடை செய்கிற பெண்களாகத்தான் இருந்தாங்க. உமையவளுக்கு பணிவிடை செய்கிற பெண்களாகத்தான் இருந்தாங்க. ஆகையினால அங்க போய் இருந்து அவர்கள் அருளாலே என்றும் இன்புற்று அமர்ந்து இருந்தார்கள். என்றும் இன்புற்று அமர்ந்து இருந்தார்கள் என்று இந்த வரலாற்று